सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री ब्रह्म श्री सुंदरकुमार स्वामी की जय। राम राम सकल साधु मंडल श्री प्रेमकेंद्र सद्गुरु महाराज की जय। राम 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 राम। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிவநேக்கியத்தில் நம்ம இப்போ பாகவதம் பாராயணம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு ஆசை. பகவான் படிக்க வைக்கிறான், நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். நாம் நினச்செல்லாம் படிச்சிட முடியாது. பகவான் நினச்சி படிக்க வைக்கிறான், படிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ தடங்கல்கள் வந்தது. தடங்கள் வந்த பிறகு கூட எப்படியோ மகான்களுடைய அனுகிரகத்தினாலையும் பகவானுடைய பூர்ண அனுகிரகத்தினாலையும் எப்படியோ படித்து முடிச்சிருக்கோம். திருப்பி மறுபடியும் படிக்க பகவான் தான் பூர்ண அனுகிரகம் பண்ணணும். ஆனால் இந்த பாகவத மூலப்பாராயணம் படிச்சுட்டா நம்ம ஆன்சரே பார்க்க வேணான்ற மாதிரி இருக்குது. கொஸ்டினே போதுன்றது. கொஸ்டின் என்ன, இது மூலப்பாராயணமே போதும், ஆன்சரே வேணாம். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. அதாவது நான் என்ன, இது மூலப்பாராயணத்தில் நம்மளுக்கு எல்லாம் படிக்கும்போதே புரியுது நல்லா அதனுடைய விடையெல்லாம். அப்படி அருமையாக இருக்குது. அதனால் அப்படியே அனுபவிக்க வேண்டியது தான் பாகவதம். பாராயணம் பண்ணும்போதே அனுபவமாக இருக்கும். பாராயணன்றது தபசு. அது அர்த்தத்தோடு உபன்யாசம் பண்ணுறதுன்றது பக்தி. தபசு பக்தி ரெண்டும் சேர்ந்துருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாராயணம் பண்ணிட்டு அப்படியே பக்தியோடு பாராயணம் பண்ணும்போது அது தபஸோடு கூடிய பக்தி ஆகிடுது இல்லையா. அதாவது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு சிறந்த தர்மம் கிடையாது அப்படின்னு பாகவதத்தில் தொட்ட இடத்துல தான் சொல்லிக்குது. விதுநோதி சுஹ்ருத் சதாம். மனசை சுத்தமாகிறதுக்கு இதை விட கிம்பா பரைரீஸ்வரகா சத்திய ஹிருத்திய அவருத்தியது. பகவான் உடனே இருதயத்தில் வந்துடான்னா அந்த மனசு அந்தளவு சுத்தமாகிடுது அப்படின்னு சொல்லப்படுது. சத்திய ஹிருத்திய அவருத்தியது. அதான் மனசுத்தின வித்தியது. இதை விட மனசு சுத்தம் பண்ணக்கூடிய வேற ஒரு உபாயம் காணப்படவில்லை அப்படின்னு பாகாத்மியத்தை சொல்லியிருக்கு. தொட்டடலாம் சொல்லியிருக்கு நிறைய. கிருஷ்ணன் வந்து கதை வழியாக உள்ள வந்து என்ன சொல்ல, புனந்திதே விஷய புனந்திதே விஷய விதூஷிதாசையும். புனந்திதே விஷய விதூஷிதா. உலக விஷயங்கள் இந்த வாசனைகளை சுத்தம் பண்ணிடுது மனசை. நம்ம வந்து எந்த சங்கத்தை என்னை விட்டு விளக்கணுமோ அந்த சங்கத்தை விளக்கணும் பகவான். எந்த சங்கத்தை சேர்க்கணுமோ அந்த சங்கத்தை சேர்த்தான். சேர்த்து நம்மளை பக்தியில் தலைக்கு வைக்கிறான் பகவான். அதுதான் அப்பப்போ நடக்கிறது தான் இது. கொஞ்சம் ஏதாவது ஒரு வேறு ஏதாவது சங்கம் வந்ததுன்னா நம்ம பக்தி தடைப்பட்டுரும். ஆனால் பகவான் கிருபாலு இல்லவா, ஓரளவுக்கு மாறு. அப்புறமா என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த சங்கத்தை விலக்கி நம்மளை சத் சங்கத்தில் சேர்த்து நம்மளையும் பகவான் பாராயணம் பண்ண வைக்கிறான். அதுதான் ஒரு பியூட்டி. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாகவதம்லாம். அப்படி அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. ஸ்லோகமாக ஒவ்வொரு கதைகளும் படிக்கும்போது வேறு எதுவுமே கான்சன்ட்ரேட் வந்து டைவெர்ட் ஆகிடும். உலக விஷயங்களில் கொஞ்சம் அப்படி டைவெர்ட். நம்ம அந்த இது இந்த விஷயம் அவங்க விஷயம் அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் டைவெர்ட் ஆச்சுன்னா மனசு அதுதான் பக்தி போயிடும். பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் வராது. பாகவதம் படிக்கணுன்ற ருச்சியே வராது. பாகவதத்தில் மட்டுமே இருக்கணும். பாகவதத்திலே நினையணும்.
அந்த பாகவதம் மாத்திரம் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் தெரியணும் அவசியமே இல்லை. அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் பாகவத பாராயணம் பண்ணணும், பாகவதத்திலேயே நினையணும் அப்படின்ற ஆசை உண்டாகும். அதெல்லாம் நான் சும்மா ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அனுபவத்தோடு சொல்கிறேன். எந்த பகவான் எந்த சங்கத்தை விளக்கணுமோ அந்த சங்கத்தை விளக்கணும், எந்த சங்கத்தை கொடுக்கணுமோ அந்த சங்கத்தை கொடுத்தான். சத் சங்கத்தில் மேலே மேலே படிக்கும் பாராயணம் பண்ணும்படி வைக்கிறான், பக்தியில் தலைக்கும்படியும் வைக்கிறான். அப்போ நம்ம மறந்து போன பழைய இதெல்லாம் ஞாபகம் வருது. முன்னாடி பக்தியிலேருந்து சில எப்பவுமே சங்கத்தை பொறுத்து தான் நம்ம மனசு. அப்போது ஏதோ கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி நல்லா தூய பக்தியில் இருந்திருக்கிறோம். அதான் இது அடிக்கடி நடக்கிறது தான். திடீர்னு ஒரு அசத் சங்கம் வந்த உடனே மனசுக்கு எடுத்துடும், ஆள் தான் பக்தியிலேருந்து நழுவிடுவோம், பாகவத்தை விட்டு விலகிடுவோம். மறுபடியும் ஏதோ பாகவதம் பற்றி பேசினா கூட பாகவத்தில் முழுசாக பாராயணத்தில் இறங்க மாட்டோம். திரும்பியும் ஒரு சத் சங்கம் கிடைக்கும், உடனே அசத் சங்கம் விலகிடும், மறுபடியும் பாராயணம் பண்ண இறங்குவோம். அந்த பாராயணத்தில் அப்படியே பாகவதம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். தீவிரேன பக்தி யோகேன்னு அப்புறம் அந்த கதைகள்லாம் அப்படியே ரமிக்கணும்னு தோணும். அப்படியே தொடர்ந்து பாராயணத்தில் அந்த பாராயணத்திலே இருக்கணும். வேறு அதான் நாம சங்கீர்த்தனம் பாராயணம். நம்ம காலையில் பண்ணுறது ராமநாமம் பண்ணுறோம், அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பாகவத பாராயணம் போதும், அவ்வளோதான். இது ரொட்டீனாக இது மட்டும் பகவான் அனுகிரகம் பண்ணனா இதை விட சிறந்த பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. நாமாவும் கதாசிரவணமும் ரெண்டு கண்ணு மாதிரி கலியுகத்தினுடைய 2 தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. பாகாத்மியத்திலே 2 முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலவு கேசவ கீர்த்தனாத். இது கேசவ கீர்த்தனை நாம சங்கீர்த்தனத்தை பற்றி சொல்கிறது. அதே மகாத்மியத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறது, எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத். அனாயாசமாக கஷ்டப்படாமல். ஏன்னா நாம கேசவ கீர்த்தனம் பண்ணாலும் தொண்டை தண்ணி வற்றி போடும், நல்லா கத்தி பாடணும். கீர்த்தனம் பண்ணாலும் அதுக்கு கொஞ்சம் பிரயாசம் இருக்குது. ஆனால் கதை கேட்கறதுக்கு தான் காதுன்னே கதை கேட்கறதுக்கு தான் அந்த காது கொடுத்துருக்கானா அது வலிக்காது. நீ எவ்வளோ நேரம் கதை கேட்டாலும் காது வலிக்குதுன்னு சொல்ல முடியுமா? யாருனா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். காது அவ்வளோ என்னென்னா சுகமாக இருக்கும். அப்போது அந்த ஆயாசம் கூட அந்த கீர்த்தனம் பண்ணும்போது அந்த பிரயாசையோடு நம்ம கீர்த்தனம் பண்ணுறோம். தொண்டை தண்ணி வத்த நம்ம கீர்த்தனம் பண்ணுறோம். அந்த பிரயாசம் கூட கிடையாதான். எதுனா அனாயாசன்னு தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபது. ஸ்ரவணம் பண்ணாலே போதுமா, இந்த 7 நாள் பாகவதம் கேட்டாலே அந்த பிரயாசம் கூட இல்லை. அப்படின்னா நான் என்ன பலன் கிடைக்கணும்? தபஸு நீ பண்ணிட முடியுமா? ஒரு தபஸ் பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ண முடியுமா? வாதார்சி பர்ணாசிகளாக இருந்து வெறும் சருகுகளை இலைகள் மட்டும் சாப்பிட்டுட்டு வெறும் காற்றை மட்டும் உணவாக கொண்டு இல்லை தண்ணீர் மட்டும் உணவாக கொண்டு அப்படி காய்கனி கிழங்குகள் அப்படியே சாப்பிடணுன்னா காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டுட்டு அப்படி காட்டில் கடுமையான தபஸ் பண்ண முடியுமா? சரி, அந்த தபஸ் தான் பண்ணாலும் பலன் என்னைக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. வெற்றி நிச்சயம் கிடையாது. அப்படின்னும்போது அந்த தபஸ் சித்தி அடைஞ்சு யோகத்தில் கிருஷ்ணனிடத்தில் ஐக்கியமாக தான் யோகம். அது கிருஷ்ணத்தில் லிங்க்கு, கிருஷ்ணத்தில் தொடர்பு, பகவானுடைய தொடர்பு கிடைச்சி எத்தனை நாசு தபஸா நான் யோகேன சமாதினா. அப்போ சமாதி நிலைக்கு கைகூடிய நிலைன்றது பெரிய விஷயம். மனசு தியானத்தில் ஒருமுகப்படுறதே பெரிய விஷயம். அதுக்கு என்னன்னா அதுக்கு யம நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். அஷ்டாங்க யோக பயிற்சி சாதாரண விஷயம் கிடையாது. யமங்கள்லாம் 10-12 இருக்குது, நியமங்கள்லாம் ஒரு 10-12 இருக்குது. அப்போ பிராணாயாமம் 3 விதம் இருக்குது, 5 விதம் இருக்குது பிராணாயாமம். அவன் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அப்புறமா சமாதி. அப்பா இதெல்லாம் விவிக்த சேவை, தனிமையில் இருக்கணும், பிரம்மச்சத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், அஸ்தேயம், திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, துவேஷம் இருக்காது, காமக்ரோதம் இருக்காது, எல்லாமே பிரம்மச்சத்தை கடைப்பிடிக்கணும். அவர்களால் தான் அந்த யோகம் சித்திக்குமா. யுக்த ஆகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய அப்படின்னு சொல்லும்போது நல்லா சாப்பாடு கம்மியாக இருக்கணும், மிதமாக இருக்கணும். அதே சமயத்தில் சேஷ்டைகளும் நம்முடைய செயல்கள் ரொம்ப கடினமான உழைப்புகள் போடக்கூடாது, எஃபர்ட் இருக்கக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் உடம்பு அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எல்லாம் லிமிட்டாக அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் ஒரு யோக பயிற்சி இருக்குது. அதெல்லாம் பண்ணால் பர்ஃபெக்டாக உடம்பு அந்த ஆசன பயிற்சி பண்ணணும்.
அந்த ஆசன ஸ்திர சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேராக நிமிர்ந்து உட்காரணும். அதே சமயத்தில் ஒரு செங்குத்தாக கரெக்டாக இருக்கணும். உச்சந்தலையிலேருந்து குதம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படி முதுகுத்தண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போல்லாம் இவ்வளோ சாமர்த்தியம் இருக்குது. அப்போ இதெல்லாம் பலம் இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும் யோகம் சாமர்த்தியெல்லாம். அந்த ஆசன ஜெயம் வேணும். அப்போ பிராண ஜெயம் வேணும். ஜிதாசனோ ஜிதஸ்வாசகா, ஜிதேந்திரியா, இந்திரியங்கள்லாம் புலன்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி கண்ணெல்லாம் மூடிங்கி அப்படியே ஒரே ஒரு நாமத்தையோ ஏதாவது ஒன்று தியானம் பண்ணணும். விஷ்ணு தியானம் பண்ணுறது தான் சரியான தியானம். அப்படி தியானம் பண்ணி அப்புறமா சமாதி நிலை கைகூடி என்னைக்கு இது போகாதவருக்கு போகிற பாதை இது. ஆனால் சத்யோ ஹிருத்ய அவருத்தியதே, உடனே ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்துடுவானா. என்னன்னா சப்தாக ஸ்ரவணே லபேத். அப்போ எந்த பலன் எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே. தத்பலம் அது வந்து அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத். சப்தாக முறைப்படி பாகவதம் கேட்டாலே அந்த யோகத்தில் எந்த பரம்பரை நீ சமாதி நிலையில் ஆதியோட சமமாகிற அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாகிற அந்த ஆனந்த நிலையை அடையிலையோ அந்த நிலை உனக்கு பாகவதத்திலே கட்சிடுமா. அந்த கிருஷ்ண இடத்துல அப்படியே மெல்ட் ஆகிடுவேன். கிருஷ்ணன் நினச்சி அப்படியே உருகுவேன். அப்படியே கண்களில் கண்ணீர் வந்தோம். அப்படின்னு நான் கிருஷ்ண மனசு ஒருமுகப்படாமல் கிருஷ்ண பக்தியில் முழுகாமல் எப்படி கண்ணீர் வரும். இப்போது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி கூட திடீர்னு பார்த்தா அந்த பகவான் ஹிருதயத்தில் தெரிகிறான். நாரதருக்கு தெரிகிறார் 5 வயசு பையனாக இருக்கும்போது. தியாயதா சரண அம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்டியா கலாட்சிய ஹிருத்யாசின்மே சனிர்ஹரி பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்வதா ஆனந்த சம்பளவே நீரும் நான் அவசியம் உபயம் பண்ணி அப்படின்னு சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தை சொல்ல அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அவர் அழுவார். அப்படி கண்ணில் பொத்துண்டு வரும். அந்த பகவான் சிரசுக்கு மேல் நவரத்ன கச்சிதமான ஸ்வர்ண கிரீடம், விசாலமான லலாடம், ஊர்த்தபுண்டம், கருணா கடாட்சம், கமனியமான காத்திரம், சதுர்புஜ சேவை, சங்கு, சக்கரம், கதை, பத்மம் அப்படின்னு 2 தோள்கள் வித்தியஸ்த அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்பொழுது நம்மளுக்கு அப்படியே எங்கேயோ அந்த பகவான் அப்படியே மனசில் அப்படியே நிறுத்திடுவார். அவர் சொல்லும்பொழுதே அப்படியே கண்கள் அந்த 2 கையை தூக்கின்னு அப்படியே அழுவார். அப்படி அந்த கண்ணில் கண்ணீர் வந்துடும். உடம்புலாம் புல்லரிச்சு போயிடும் பிரம்மஸ்ரீ சுந்தரமாக சொல்லும்போது. அதே மாதிரி ஸ்ரீ அண்ணா கதை சொல்லும்போது அப்படியே பொத்துண்டு வந்துடும். அப்படியே அவருக்கு விக்கி பொத்துண்டு வந்துடும் அந்த கதைகளை சொல்லும்போது. பகவானுடைய கருணை நினைச்சா அப்புறம் நான் கிருஷ்ணமயமாக மாறிட்டேன் இவங்களாம். அதனால தான் கிருஷ்ண பிரேமியானான்னு சொல்கிறோம். இவரை வந்து பிரம்மஸ்ரீ அப்படின்றோம். ஏன்னா பிரம்மத்தோடு கலந்துட்டார். அதுதான் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமின்னு சொல்கிறோம். மகான்கள் அவங்களாம் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்களாம் அந்த அனுபவத்தில் எவ்வளோ பாராயணங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த மூல பாராயணம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ தபஸ், அவ்வளோ பக்தி. அந்த பாராயணங்கள் பக்தியில் தெளிச்சவங்களாம், பக்தியில் பழுத்த பழங்கவங்களாம். அப்படி இருக்கும்போது சும்மா கொஞ்சம் பகவத் குணங்களை நாமத்தை சொன்ன மாதத்தில் அந்த பிரேமையில் போயிடுவாங்க. நம்மளாம் அந்த கதையை நல்லா சொல்லி அதில் பக்தி வந்து அப்புறமா தான் நம்ம அந்த பிரேமை என்றைக்கோ ஒரு நாள் உருகும் மனசு. ஆனால் அவங்க பாகவதன் சொன்ன மாதத்தில் அப்படியே தொண்டை கத்கதம் உண்டாயிடும். 2 பேருமே பிரம்மஸ்ரீ சுந்தரகுமாரும் சரி, ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபேமி அண்ணாவும் சரி, அந்த பாகவதன் சொன்ன உடனே அவங்க அப்படியே மனசு உருகிடும், குழஞ்சிடும். அது எப்படின்னா அதான் சமாதி நிலையில் கூட மனசு ஒருமுகப்பட மாட்டது. கீழே வழிக்கு வந்துடுறாங்க. காமக்ரோதங்களுக்கு கீழே வழிக்கு வந்துடுறாங்க. விஸ்வாமித்திரர், கண்டு மகரிஷி போன்றவர்கள்லாம். அப்படி இருக்கும்போது நம்மளாம் மனசு ஒருமுகம் பண்ணோன்னா, தியானம்லாம் பண்ணோன்னா அபிபக்குவ கஷாயானம் துர்தர்ஷகம் கொய்யணும். அதுக்கு பக்குவம் வேணுமா. பக்குவம் இல்லாத ஆத்மாவுக்கு பகவானுடைய தரிசனமே கிடைக்காதான். இதனாலனா சத்தியோஹிருத்தி அவரது உடனே ஹிருதயத்தில் வந்து தரிசனம் கொடுக்குறானா. ஆஹுதைவமே சீக்கிரம் தர்சனம் வியாதி சேதசி. ஏன் இதுக்கு மட்டும் அப்படின்னா பிரகாயதஸ்வே வீர்யானி தீர்த்தபாத பிரியஸ்ரவா ஆஹுதைவமே சீக்கிரம் தர்சனம் வியாதி சேதசி. பகவானுடைய கதைகளை பற்றி பேச ஆரம்பித்த உடனே ஹிருதயத்தில் கிருஷ்ணன் தெரிய ஆரம்பிச்சிடறானா. திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரி அப்படின்ற. ஹலோ முத்தே, இருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிடுறாரு.
அதான் பாகவதம். அப்படி பாகவத அனுபவத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் அவை எவ்வளோ பாராயணங்கள் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பாகவதம் எத்தனை சப்தாகம் பண்ணியிருப்பாங்க. அப்போ பகவத் குணங்களை பற்றி அனுபவிச்சிருப்பாங்க, நினச்சி கூட பார்க்க முடியாது. அதான் மகாத்மாக்கள். அப்போது யோகத்தினால சமாதினால் சித்திக்காத ஒரு விஷயம் சுலபமாக கிருஷ்ண கதைகளை பற்றி பேசும்போதே மனசு ஒருமுகப்பட்டது. பற்றியா மனசு ஒருமுகப்படையாத கண்ணில் கண்ணீர் வந்துடுது. ரோமாஞ்சலம் கிருஷ்ணன் அப்படியே தியானம் பண்ணி கிருஷ்ணன் தெரியிறானே. கிருஷ்ணன் திருஷ்ட ஏவாத்மனி ஈஸ்வரே வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சய ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனி ஈஸ்வரே. ஹிருதயத்தில் அந்த பனிமுடிச்சுகள்லாம் விலகி போயிடுதான். எப்பன்னா ஹிருதயத்தில் பகவத் கதைகளை சொல்லும்போது ஹிருதயத்தில் திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரி, ஹிருதயத்தில் கிருஷ்ணனை பார்க்கும்போது அந்த பகவானை பார்க்கன்னா வித்தியதி ஹிருதய ஹிருதயத்தினுடைய பனிமுடிச்சுகள்லாம் விலகிதான். நம்முடைய எல்லா சந்தேகங்களும் எல்லா குழப்பங்களும் அடித்து தள்ளிடுது. அவன் கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுதான். சீயந்தே சாசிய கர்மாணி, அந்த கர்மா வினைகள் எல்லாம் மொத்தம் எரிச்சு சாம்பல் ஆகிக்குது. நமக்கு எல்லா கர்ம வினைகளும் கோடிக்கணக்கான ஜென்மங்களில் செய்த கர்ம வினைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எரிச்சு சாம்பல் ஆகிக்குது. எப்போ ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சு, அப்போ ஹிருதயத்தில் பகவான் தெரியிறானே வித்தியாசின்மே சனீர் ஹரிஹி. நாரதற்கு தெரிஞ்ச அந்த கிருஷ்ணன் அந்த பாகவதம் படிக்கிறவங்களெல்லாம் தெரியுறான் பகவான். அண்ணாவுக்கு தெரிகிறார், பிரம்மஸ்ரீ சுந்தரமாசாரர் நமக்கு தெரிகிறார். அந்த கிருஷ்ண திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரி, இருதயத்தில் பகவானை பார்த்த மாற்றத்திலே இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்கள் விழுந்த மனசு ஒருமுகப்படம் தியானம் பண்ணணும்னு அவசியமாக சொல்லணும். கிருஷ்ணனை நினைச்ச மாத்திரம் அப்படி பிரேம கத்கதம் உண்டாதுன்னா அது ஒருமுகப்படாமையே கத்கதம் உண்டாகும். அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது பாருங்க பாகவதம். அதான் சொல்கிறேன், தியானத்தில் சமாதி நிலை கை கூடினவங்களுக்கு கூட கிடைக்காத சந்தோஷம் இந்த பாகவதம் அனாயாசேன கஷ்டம் இல்லாமல் சிரவணம் பண்ணுறது. சப்தாக சிரவணை லபேத்து, பகவத் கேட்கறதுனாலேயே அவளுக்கு தொண்டை கத்கதம் உண்டாயிடுது. அந்த பிரேமையில் சொல்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அந்த நிலை சித்தித்து விடுகிறது. அப்போ சமாதி நிலைக்கும் மேல்நிலை அது. கிருஷ்ண பக்தியில் தலைக்கிறார்களே பாகவதர்கள், சத்தியம் தானே, எத்தனையும் சத்தியம் தானே. நீ அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ண முடியுமா? அப்படியே பயிற்சி பண்ணாலும் சமாதி நிலையிலேருந்து கூட கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டாச்சு. ஆனால் கிருஷ்ண பக்தியில் போனவன் இது வரைக்கும் திரும்பி வந்ததே கிடையாது. அவன் கொஞ்சம் அபிஷேஷ துராச்சாரம் கொஞ்சம் நடுவில் தவறுனா கூட மறுபடியும் என்னன்னா ஸ்ரீபுரம் பௌதி தர்மாத்மா, சீக்கிரமாக தர்மாத்மா வந்துடுவான். கிருஷ்ணன் அவங்கள மாற்றிப்பார், அவங்கள மாற்றி தன் திருவடிக்கு சேர்த்துப்பார், கிருஷ்ண பக்தியில் தலைக்கு வைப்பார். அந்த கேரண்டி உண்டு கிருஷ்ணனிடத்தில். நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடையவே மாட்டான். ஒரு தடவை அதுதான் சொல்கிறார், ஒரு தடவை என்னுடைய தரிசனம் கொடுத்தது எதுக்கான மேலும் மேலும் என்னிடத்தில் உனக்கு ஆசை உண்டாகிறதுக்காக தான் அப்படின்னு நாரதருக்கு அசரிவாக்கா பகவான் சொல்கிறார். ஒரு தடவை தரிசனம் எதுக்காக கொடுத்தனா, அந்த தரிசனம் அதிர்க்கையா விருத்த சேவையா. மகான்கள் வாக்குல நீ பாகவதம் கேட்டல்ல, அதனுடைய பலனா, அதை சிரவணம் பண்ண பலனா உனக்கு இந்த ஒரு தடவை தரிசனம் கொடுத்த சாட்சாத்காரம் ஆயிடுச்சு. அந்த பகவான் தெரிய ஆரம்பித்தான் சங்க சக்கர கதை. இது மேலும் மேலும் உனக்கு சித்திக்கணும்னா நீ அதே இன்னும் திருப்பி அந்த பாகவதம் மகான் சொன்ன கதை நாம சங்கீர்த்தனம் இந்த பாகவத தர்மத்தை நீ கடைபிடிச்சிருந்தா அடுத்த ஜென்மத்தில் நீ எப்போது என்னை பார்த்து கொண்டு போய் நீ விஷ்ணு பார்ஷதெல்லாம் மாற போகிற. உனக்கு மோட்சம் உனக்கு மோட்சம் ரிசல்ட் பண்ணியாச்சு. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவிபக்குவ கஷாயணம்னு சொன்னார், அவர் எப்படி மோட்சம் ரிசல்ட் பண்ணியாச்சுன்னா, நீ அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணால் அதுக்கு ரொம்ப கஷ்டம், அது வேணாம். உனக்கு தான் நான் இலவசமாக நான் தான் மோட்ச சாவி அங்கே வச்சுருந்தேன், நான் உனக்கு தான் ஃப்ரீயாக நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்து, நான் கதைகளை கேளு, நான் தான் உனக்கு மோட்ச துவாரம் திறந்து விட்றேன்னு சொல்கிறேனே. நீ எதுக்கு நீ அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ண, அந்த வழி உனக்கு வேணாம். அதுக்கெல்லாம் அது யோகிகள் அதுக்குன்னு தனியாக இருக்காங்க, அது அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு தான் நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரபடன்னு குஹ்யானி பத்ராணி கிருதானிச்ச ஸ்மரன் காம் பர்யடன் துஷ்டமனாக கதஸ்பிருகா விமதோ விமத்சலஹா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பர்யடன் உலகம் முழுவதும் சஞ்சரித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு தானும் சந்தோஷம் அடைந்துட்டு அந்த போராமை தோஷம் ஒன்றுமே கிடையாதான். இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணால் வாஷ் அவுட் பண்ணிவிடுவோம் மொத்தம். கர்வம் எதுவுமே கிட்ட வராது.
விமதோ விமத்சரா, போறாமை, கர்வம், ஆசை எல்லாம் அடித்து தள்ளிடும். ஏன்னா பத்ராணி குஹ்யானி கிருதானி ஸ்மரணம், மங்களகரமான பகவானுடைய ரகசியமான லீலைகளில் ஹிருதயத்தில் ஸ்மரணம் பண்ணுறதுனால அதில் தலைச்சிருக்கிறவருக்கு இந்த உலக விஷயமான ஆசை என்னமா வரும்? வராது இல்லையா? வாக்கில் பார்த்தா ராம நாமா, பகவான் நாமா, இருதயத்தில் பார்த்தா கிருஷ்ண லீலைகள் பிரகாசிக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ தான் அடுத்த ஜென்மத்தில் சௌதாமணியதா, ஒரு மின்னல் போல் அந்த பாஞ்ச பௌதிக தேகத்தை திறந்துட்டு அவருக்கு பிரம்மதேவர் புத்திரராக பிறந்தார். ஆனால் பிரம்மதேவருக்கு பிறப்பிறப்பு உண்டு, ஆனால் நாரதுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. விஷ்ணு பார்ஷத சரீரம் கிடைச்சிது. அப்புறமா என்ன, தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் காயமானஸ்சராம் யகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சாட்சாத்து மகாவிஷ்ணுவே பிரத்யட்சமாகி அவருக்கு வீணை, மகதின்ற வீணையை கொடுக்குறாரு. ஸ்வரபிரம்ம விபூஷிதாம், அந்த சப்த ஸ்வரங்களே 7 தந்திகளாக வீணைகளை மீட்டிருக்கு. அந்த சப்த பிரம்ம வடிவமே தான் அந்த மகதின்ற வீணையை. இந்த வீணையை மீட்டு பகவானுடைய கதைகளை பாடிக்கொண்டு நீ 3 அபிகாத கதி, அபிகாத கதினா தடையற்ற கதி உடையவராக 3 லோகத்துக்கு மேலேயும் செல்ல முடியும், உள்ளு வெளியே 3 லோகத்துக்குள்ளும் செல்ல முடியும். அவர் எங்கேயும் சஞ்சரிக்க முடியுமா அவருக்கு? அபிகாத கதி, அதான் என்னென்னா வைகுண்டத்துக்கு போனாலும் போக முடியும், பிரம்மலோகத்துக்கு போனாலும் போக முடியும், கைலாசத்துக்கு போனாலும் போக முடியும், எங்கே வேணாலும் நாரதர் போவார். எதனால இவருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா சத் சங்கத்தினால. மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்ட பலன் இது. பலம் சத்தியம் தானே இதெல்லாம். நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோமே பாகவதத்தை, சத்தியம் நல்லா நம்புற மாதிரி தானே இருக்குது. நல்லா பிரத்யக்ஷமே தரிசிதம் கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா? இது இப்போவே நீ அனுபவிக்கலாம். தியான யோகம் ஞான யோகம்லாம் என்றைக்கோ கிடைக்கக்கூடிய பலன். ஞானத்தினால நான் ஆத்ம விசாரம் பண்ணுறேன், இன்னும் ஆத்ம ஞான சித்திக்கலை, அனுபவ ஞானம் ஏற்படலை, வரட்டு வேதம் தான் பேசின்னு இருக்கேன், இன்னும் ஞானத்தில் உறுதி அடையலை, நான் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்க முடியல, பசிதாக என்னை வாட்டுது அப்படின்னு ஆத்ம விசாரம் பண்ணுறவங்க பண்ணிருக்கேன். பகுனாம் ஜென்மனாமந்தி ஞானவான், நான் பல ஜென்மங்கள் ஞானிகள் முயற்சி பண்ணுறானா. யோகிகளான அநேக ஜென்ம சம்சித்தாக, பல ஜென்மங்களாக அநேக ஜென்மங்களாக யோகத்தில் முயற்சி பண்ணுறாங்க, இன்னும் அடைஞ்ச பாடு கிடையாதுன்றாங்களாம். ஆனால் பக்தன் எப்படி அச்சிராத்து உடனே அவ்வளோ காலம் தேவையில்லையா, உடனே பிரத்யக்ஷமிவ தரிசிதம். இந்த கிருஷ்ண காதைகளை கேட்டவுடனே அந்த பகவான் நாவணி கேட்டவுடனே எப்படி சிரிப்பு வருது? அப்போ மனசு ஒருமுகப்படாமையாக சிரிப்பு வருது கிருஷ்ணனிடத்தில். அவன் அந்த வெண்ணத்தை இந்த வாயோட பகவான் காட்சியளிக்கிறான் ஹிருதயத்தில். இப்படி திருட்டு மொழி முழிக்கிறானே அப்படியே டக்குன்னு நம்மளுக்கு சிரிப்பு வருது. அப்போ நம்ம மனசில் டக்குன்னு வந்துடலாம், நீ பாதத்தை தியானம் பண்ணு, நகத்தை தியானம் பண்ணு, பாதத்தில் இருக்கிற ரேகைகளை தியானம் பண்ணு, அப்போ முழங்கால் தியானம் பண்ணு, முட்டிக்காலை தியானம் பண்ணு, தொடையை தியானம் பண்ணு, இடுப்பை தியானம் பண்ணு, அதெல்லாம் நல்லது தான். அதெல்லாம் நீ அப்படி பயிற்சியோடு நீ பயிற்சி, அது ஒரு பயிற்சி, தியானம் பண்ணுறதுன்னு ஒரு பயிற்சி பண்ணி அது நீ தியானம் பண்ணல. இதெல்லாம் என்னென்னா எந்திரமயமாக இல்லை, ஆனால் ஸ்வபாவமாக இருக்கணும். பக்தின்றது ஸ்வபாவமாக அப்படியே கிருஷ்ணவனுடைய லீலைகளை நினச்சா பட்டுன்னு கிருஷ்ணன் ஹிருதயத்தில் தெரியும். சத்தியோ ஹிருத்யாபருத்தி, உடனே ஹிருதயத்தில் வந்துடுறானே கிருஷ்ணன். வெண்ணை தோஞ்ச வாயாடம் கிருஷ்ணன் தெரிகிறானே. கிருஷ்ணன் திருட்டு மொழி முக்கியத்து நல்லா தெரியுது, ஹிருதயத்தில் பார்க்குறேன், கண்ணை முன்னா தெரியிறானே. யசோதைகளை பயந்து நடுங்கின அந்த திருட்டு மொழி கிருஷ்ணன், அந்த தாமரை லீலை பண்ணுற கிருஷ்ணன் நல்லா தெரியிறானே. இதுக்கு நான் என்ன தியான யோகம் பண்ணேன்? ஒன்றும் இல்லை, பாகவத கதை கேட்டேன், அவ்வளோதான். கதை கேளு, உடனே சித்திக்கும். கதை கேட்டால் உடனே சித்திக்கும், தியானம் சித்திக்கும். இதை விட ஒரு எளிமையான வழிமுறை வேறு என்னங்க இருக்க முடியும்? அதனால் பாகவதம் பாகவதம் பாகவதம்னு சொல்லும்போதே மனசு நிறைஞ்சி போதில்லை? எவ்வளோ நிறைஞ்சி போகுது, பூர்ணமாக இருக்குது வேறு மனசு. அப்படி பாகவதம் அப்படின்னு சொல்லும்போதே மனசு நிறைஞ்சி போய் சாந்தி கிடைக்குது. பற்றியா? அந்த நிம்மதி யாராலையும் கொடுக்க முடியாது. பரமாத்மா கிருஷ்ணன் ஒத்தனால் தான் கொடுக்க முடியும். சத்தியமாக வேறு யாராலும், நம்ம உறவினர்களால் கூட கொடுக்க முடியாது. நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்களாலாம் ஏதோ உதவிகள் கிடைக்கலாம், ஆனால் பரிபூர்ணமான சாந்தி, அப்பா இங்கே ஒரு ஆஸ்வாசம் இருக்குதுப்பா, சந்தோஷமாக. வெளியெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தவனுக்கு தன் வீட்டை எப்படி விட முடியாதோ அது மாதிரி நம்ம சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குமா. எதனால் கிருஷ்ண காதிக்கு வந்துட்டா சரியான வர வேண்டிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்தவன் யாருன்னா கிருஷ்ண பக்தி பண்ணுறவன் தான், பகவான் ராமநாமம் சொல்கிறவன் தான், பகவான் பக்தி பண்ணுறவன் தான். எந்த நாமனா சொல்லலாம், அது ஒன்றும் இல்லை, சொல்கிறேன். அப்போ நாம சொல்கிறவங்க பகவத் பக்திக்கு ராமர் கதையும் கிருஷ்ண கதையை கேட்குறவங்க தான் சரியான ஆசிரியத்தில் இருக்காங்க. இது வந்தானே ஆசிரியம் சொல்ல, 10வது லட்சணம் ஆசிரியம் இல்லையா?
அப்போ தான் தசமசிய விசுத்தியத்துவம் நவானாமிக லக்ஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா பாகவதத்தில். 10 லட்சணம் 9 லட்சணம் எதுக்கு சொல்லணும்? 10வது லட்சணம் ஆகிய ஆசிரியம் கிருஷ்ணனை புரிஞ்சிக்கிறதுக்கான பக்குவம் தான் 9 ஸ்கந்தங்கள்லையும் சொல்லப்படி 9 லட்சணங்களாம் பாகவதம் சொல்கிறது. அதுதான் இங்கே சொல்கிற எத்பலம் நாஸ்தி தபஸா, தபஸ்னாவோட அடைய முடியாது அப்படின்னே சொல்கிறார். ஏன்னா யோகேன சமாதினா, சமாதியில் கை கொடுக்க கூட இந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியாது. அனாயாசேன சுலபமாக பிரயாச இந்த அஷ்டாங்க யோகம் முதுகு தண்டு நிமிர்ந்து உட்காரணும், ஆசன ஜெயம், பிராண ஜெயம், பிரம்மச்சரிய விரதம், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், அது இது எல்லாம் லொட்டு லொசுக்கு எல்லாம் தனிமையில் போய் இருக்கணும். அப்பா ஆகார உணவு கண்ட்ரோல் பண்ணணும், மூக்கு நுனியை பார்க்கணும், கண்ணு வலிக்கும், மூக்கு நுனியை பார்க்கணுமா. அப்புறமா குண்டலினி தீட்சை, அதுக்கும் ஒரு குரு வேணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும், அதுக்கு ஆசனம்லாம் கரெக்டாக போடணும், எல்லாம் அவ்வளோ கண்டிஷன் இருக்குது. அதுக்கு யம நியமங்கள் 10 12 கரெக்டாக கடைப்பிடிக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், பிராணாயாம பயிற்சி அதெல்லாம் பண்ண மூச்சு ஒடுங்கினா தான் மனசு ஒடுங்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது நிறையா. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. பாகவதம் பாராயணம் பண்ண எடுத்த உடனே கிருஷ்ணன் உடனே தெரிய ஆரம்பிச்சிட்றான். பர்கா பீடம் நடவரவபு கர்ணையோ கர்ணிகாரோ விப்ரத் வேணும் ஜடரபடையோ வைஜயம் திஞ்சமாலாம் தந்திரம் ஆண்வேனர் அதரசுத ஒரு கோப விருந்தகி விருந்தாரியம் சபதரமணோ கீத கீர்த்தி, ஏதோ அந்த ஸ்லோகம் சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி பர்காபீடன் சொல்லும் போதே நல்லா டக்குன்னு மனசில் வந்துடுறானே. அந்த மயில்பிள்ளி அணிந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே அருமையாக இருக்குதுப்பா, என்ன சூப்பராக இருக்குது அந்த முக லாவண்யம், கோடி மன்மத லாவண்யம்னா ஹரிச்சந்திரன் சச்சிதா. அப்படியேப்பட்ட பகவான் பா வித்தியஸ்த பாதலாம் திரீபங்கள் அளித்தனா சாரு கபோலம், அழகான கன்னங்களுடையவன், அழகான தாமரை போன்ற கண்களை உடையவன், முகத்தை உடையவன், தாமரை போன்ற கரங்களுடையவன், தாமரை போன்ற நாப்பை உடையவன், தாமரை போன்ற திருவடிகள் உடையவன். அப்படின்னா குந்திதை பிரார்த்தனை, நம பங்கஜ நாபாய், நம பங்கஜ மாலினி, நம பங்கஜ நேத்ராய், நமஸ்தே பங்கஜாங்கரையே. அப்படியேப்பட்ட அந்த அழகான ரூபத்தில் மனசு அப்படியே லயிக்காமல் எப்படி இருக்கும்? அதான் சொல்கிற ஆக்ஷிப்த மதிகின்ற, என் மனசு பறி கொடுத்துட்டேன் அப்படின்ற சிவாச்சாரியார். நிர்குண பிரம்மத்தில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்படி அகம் பிரம்மாசி பிரம்மாசின்னு அது ஒரு ஏதோ ஒரு ஆனந்தம், அனிர்வச்சனமோ ஒரு ஆனந்தம் இருக்கும் போல இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியாது. கிருஷ்ணனை பார்த்த உடனே தான் ஓ ஆனந்தம்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியுது. அவர் கிருஷ்ணானுபவத்துக்கு ஓடியாந்துட்டாரே, நிற்க முடியலையே சுகாச்சாரியரால் நிர்குண பிரம்மத்தில். பிரம்மானுபவத்தில் எவ்வளோ நாள் பிரம்மானத்தை தனி காட்டுறாச்சா மாதிரி அப்படியே சஞ்சேஷன் பண்ண கிருஷ்ணனுடைய லீலைகள் கேட்டேன். அப்பா மயில்பிள்ளி அணிந்திருந்த சாய கொண்டையோட கிருஷ்ணன் அப்படி வித்தியஸ்த பார்த்தா 3 வளைவுகள் கொண்ட அந்த வேணுகானன்னா அப்படி பார்க்கும்போது அப்படியே மனசு கொள்ளடிச்சுட்டாரு அந்த சுகாச்சாரியர். அவன் மயங்கி என்னன்னா அப்பா 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 எனக்கு மொத்த ஸ்லோகம் சொல்லிக் கொடுப்பா பாகவதத்தை. நான் தான் ஃபஸ்ட்டு பின்னாடி புத்திரேதி புத்ரா புத்ரா நான் பின்தொடர்ந்து வந்தேன். அப்போ வந்து கவனிக்காமல் போயிட்டேன். இல்லைப்பா அதை பற்றி எனக்கு தெரியாதுப்பா. இப்போ 2 ஸ்லோகம் கேட்டப்பா, அருமையாக இருந்தது. 2 ஸ்லோகம் கேட்ட உடனே எப்போ எனக்கு அது மாதிரி 18,000 ஸ்லோகம் இருக்குதுன்னு சொன்னாங்க, தயவுசெய்து கொடுப்பா எனக்கு அப்படின்னு. சரி உடனே அத்தியாபயாமாச ஜென்மாத்தசே அப்படின்னு அத்தியாபன முறையில் கொடுத்தாராம். அப்பாப்பா ரொம்ப அருமையாக இருக்குப்பா, ரொம்ப அருமையா அப்படியே அனுபவிச்சு சொல்லுப்பா அப்படின்னு அனுபவிச்சு அப்பா சொல்கிற பொருளை கேட்க அனுபவிச்சு ஆனந்தமாக அப்படி ரமிக்கிறாரு. அப்படின்னா இது யாருக்கு சொல்கிறதுன்னா எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, அதுக்கு அதிகாரிகள் வேணுமா. அப்போ தான் அந்த சமயத்தில் பரிசுத்து தான் சரியான அதிகாரியம். ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போய் அந்த தேடுதலுக்கு பார்த்தியா நிம்மதி கிடைக்குமா எங்கே நிம்மதி தேடுறான் பார்த்தியா, அவனுக்கு கொடுக்கணும் தான் பாகவதத்தை. அப்படிப்பட்ட நல்லா பசி எடுத்துக்கணும் சாப்பாடு போட்டாதானே நல்லா சாப்பிடுவான், கபுன்னு சாப்பிடுவான். விஸ்தராத்துன்னு பரிசுத்து கேட்குறாரு, அவ்வளோ பசி. ஆனால் என்னென்ன தண்ணி குடிச்சிட்டு வாப்பான அந்த பசி இல்லை, அந்த பசி முன்னாடி வாட்டுச்சு. எது நான் சுகாச்சாரியர் சந்திக்கிற வரைக்கும் அந்த பசி வாடுந்து, அதனால் பெரிய இதெல்லாம் ஆயிடுச்சு. அது வேணாம் அந்த பசி. இந்த பசி பக்தி பசி எடுத்து தான் வருது. அதனால் சொல்கிறார் அச்சுத பீஷம், இந்த பாயசத்தை நான் பருகிறேனே பசி எங்கன்னா எடுக்குமா எனக்கு, தண்ணி தாகம் ஒன்றுமே என்னை வாட்டலையே, இதை சொல்லு அப்படி பசி எடுக்கிறவனுக்கு கொடுக்கணுமா பாகவதத்தை. ஏன்னா தேவர்லேயே வந்தாங்களாம் அமிர்த குடத்தை இருந்தேன், அவங்கள திமிரு பிடிச்சோம். சுவகாரிய குசலாக தாங்கள் காரியத்தை சொல்ல சுயநலவாதிகள், அவங்களெல்லாம் கொடுக்க மாட்டார். அபக்தாம்ஸ்தாம்ச விஜ்ஞாய நான் ததுச கதாமிருதம்,
அபக்தர்கள் என்று தெரிந்து கொண்டு அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். சுகாஷம் அப்படி ஒன்றும் குத்துற மாட்டார். எல்லாருக்கும் சம்சாரினாம் கருணை, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க அதை அதனுடைய பிரயோஜனம் தெரியும். நல்ல திமிராக இருக்கணுங்க, பக்தி அதுக்கு தெரியாது, அதெல்லாம் சும்மா யார் அதெல்லாம் கிருஷ்ணன் வந்தால் நான் பண்ணேன், அதெல்லாம் உண்மை நடந்த கதையா, அதெல்லாம் போய்ப்பா அப்படின்னு சொல்கிறவனுக்கு கொடுத்தா என்ன பிரயோஜனம் சொல்லி பார்க்கலாம். சொல்கிற நமக்கும் பக்தி போயிடும், அவனுக்கும் பிரயோஜனப்படாது, நம்ம பக்தி இழந்துருவோம், நம்ம தபசை இழந்துருவோம். அப்படி ஆளும் அப்படியா எனக்கு ஆசிரியம் இருக்குமா, எனக்கு பகவான் கரையத்தோனா, எனக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கா, எனக்கு கதி உண்டா அப்படின்னு இருக்கும்போது பரிஷத்துக்கு போய் அப்போ பாகவதம் சொல்லும்போது, அப்பா உனக்கு கதி இருக்குது, தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி சோதவ்யா கீர்த்திதவ்யச்ச ஸ்மர்த்தவியச இச்சதா அபயம், உண்மையிலே உனக்கு பயமற்ற நிலை அபயம் வேணும், எனக்கு ஆசிரியத்துக்கு தக்க ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் தவறுக்காம வரோம். பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி, அந்த கிருஷ்ணன் தான்ப்பா ஆசிரியத்தக்க இடம். அவன் கதைகளை சோதவியா கீர்த்திதவ்யச்ச ஜெயச ஸ்மர்த்தவியச்ச இச்சதா அபயம், உண்மையிலே நீ அபயம் வேணும்னு சொன்னால் அவன் தான்பா. அவன் கதைகளை கேளு, அவன் கதையை கீர்த்தனை பண்ணு, அவனையே தியானம் பண்ணு, அவனை விட சிறந்த ஆசிரியம் கிடையாதுங்க. அப்படியா சொல்லுங்கள் 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 சொல்லிட்டு அருமையாக கிருஷ்ண கதையில் அப்படின்னு நினைஞ்சு தமோ விசிறியது, என்னுடைய அஜ்ஞானம்லாம் போயிட்டே இருக்க. ஒரு பக்கம் நான் வரும்போது ஏதோ கொஞ்சம் நெஞ்சு ஞாபகம் இருந்தது, அந்த இது அவங்களாம் விட்டு வந்துட்டேன், ராஜ்யத்தை விட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தா அதெல்லாம் மறந்தே போச்சு. இப்போ ஞாபகப்படுத்தினா தான் ஞாபகம் வருது. ஓ, 20 ஒரு மனைவி இருந்தாளா, ஓ சரி சரி சரி. கேகாத்ம விஸ்மிருதி, வீட்டை மறந்துட்டாராம், இந்த உடம்பு மறந்துட்டாராம், எல்லாத்தையும் மறந்துட்டா. இப்போ 7வது நாள் ஓ எனக்கு மரணம் ஏற்பட போகுது, 7வது நாள் தக்ஷன் கடிக்க போகிறானா, ஓ இப்போ தான் ஞாபகம் வருது. சபாஷ். அந்த அறியாமை இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுச்சான். ஏன்னா நான் கிருஷ்ண பக்தியில் தெளிச்சு தமோ விசிறியதே மகிய அப்படின்னா எனக்குள்ள அறியாமை, அந்த ஞாபகமே இல்லையப்பா எனக்கு அப்படின்றாரு ஒரு பரிசுத்த மகாராஜா. அப்படி இருக்குமா அந்த பாகவத அனுபவமானது, அப்படி இருக்குமா. அதில் நினைஞ்சிட்டேன்னா அப்போ பிரவாகம் மாதிரி அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவேன். எப்படின்னா மதிரா மதாந்தகா, அதாவது நல்லா மதுபானம் சாப்பிட்டு ரோட்டில் விழுந்து கிடறான் பத்தியா. இந்த உதாரணம் நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கும். மகான்களே இந்த உதாரணம் சொன்னாலும் நான் சொல்கிறேன். கபில வாசுதேவர் சொல்கிறார் இந்த உதாரணம். அப்படி கிருஷ்ண பக்தியில் தலைச்சிட்டா மதிரா மதாந்தகா, மது உணரத்தில் கத்தம் பிரஜாபதியும் சொல்கிறார், சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மாக. சீது பீயூஷ பரஸ்பரம் தத்வாத குண சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மாக. பரஸ்பரம் பக்தர்கள் ஒருத்தர் என்ன பண்ணிப்பாங்களாம், இந்த கிருஷ்ண கதைகளை உன்னுடைய குணங்களை பற்றி பேசும்போது அது சீது, அது மதுபானமா. பீயூஷம் அது அமிர்தம், சுவையுடையது, அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு போதையை உண்டு பண்ணிட்டோம். இப்போ மதுபானம் சாப்பிட்டான் இல்லையா, சாராயம் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான்ல ரோட்டில், அவனுக்கு எதாவது தெரியுமா, உடம்புல துணி இருக்குதா துணி இல்லையான்னு எதாவது தெரியுதா அவனுக்கு? தெரிய மாட்டேது. ஏன்? அவன் ஒரு போதையில் இருக்கான், அவனுக்கு கையை வெட்டினா கூட தெரியாது. ரோட்டில் விழுந்து கிடக்குறான், ஒரு கார் காலை ஏற்றினா கூட தெரியாது. அது மாதிரி அடிப்பட்டவங்களாம் எவ்வளோ பேர், ஆமாம் போதையில் விழுந்து கிடந்து அப்புறம் கார் ஏற்றி வண்டி ஏற்றி பார்த்தா ஹாஸ்பிட்டலிட்டும் போய் என்னென்ன பண்ணிடுது, அது வேறு விஷயம். அப்போ நான் கையை வெட்டினா காலை வெட்டினா கூட தெரியாத அளவுக்கு அந்த போதையில் அப்படி இருக்காங்கண்ணா. அந்த போதை அப்படி, அப்போ தேக தர்மத்தை மறந்துட்டான் இல்லையா அவன். நிர்யாபித தேக தர்மாக, தேக ஸ்மரணையே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி பண்ணிடுமா கிருஷ்ண பக்தி. மதிராம் மதாந்தகா, மதிரானா மதுபானம் சாப்பிட்டவன் மதம் எப்படி எல்லாத்தையும் மறந்துடுவானோ, உடம்புல வஸ்திரம் இருந்தா இல்லையா கூட தெரியாமல் விழுந்து கிடப்பானோ ரோட்டில், அது மாதிரி இந்த பித்துக்கள் இவரெல்லாம் ஒரு போதையில். எதனா கிருஷ்ண கதையில் என்ற போதைகள், இந்த கதை ஒரு போதை மாதிரி தான். இதில் தெளிச்சிட்டான்னா தேக தர்மங்கள்லாம் மறந்தே போய் நிர்யாபித தேக தர்மாக. வீட்டை பற்றினால எதெல்லாம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுமா. அது பரிசுத்துக்கு அப்படி தான் ஆயிடுச்சா. தமோ விசிறியது என்ற எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. பசிதாகமா, பசிதாகனா என்னது? இப்போ நீங்கள் சொல்லும் போது அதை பசிதாக எடுக்கிற மாதிரி இருக்குது. என்னென்ன பாகவதத்தில் கொஞ்ச நேரம் கதை விட்டால் கூட அவரால் தாங்க முடியாதான். உடனே கதை சொல்லுங்கள் கதை சொல்லுங்கள், அது சொல்லியிருக்காரு. எனக்கு பசிதாகனா ஞாபகமே வரமாட்டேங்குது. பக்கத்துலேயே கங்கை ஓடுறாப்பா, கொஞ்சம் அள்ளி மொண்டு குடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சுகாச்சாரம் சொன்னவள. விஸ்தராத் கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கள். நீங்கள் கதையை நிறுத்தாதீங்க தயவுசெய்து. நான் இவ்வளோ நாள் 5 நாளாக உட்காந்து கிருஷ்ண கதைக்காக தான் உட்காந்துருக்கேன், 4 நாளாக. இப்போ திடீர்னு நீங்கள் இந்த கதையை நிறுத்தி போய் தண்ணி குடின்றீங்க. தண்ணிலாம் முக்கியமாக இல்லை, பாகவதம் அமிர்தத்தை சாப்பிட்றவனுக்கு இந்த தண்ணி எதுக்கு? இந்த பச்சை தண்ணினால எனக்கு என்ன டேஸ்ட்டு? கங்கை நீர் தான் வசதி தான் இல்லைன்னு சொல்ல, அதை விட பாகவத கங்கை ரொம்ப வசதியாச்சு.
அதுவும் அமிர்தத்தை பருகிற எனக்கு தண்ணி தாகும்போது பசியாது, நீங்கள் சொல்லும் சாமி, நீ கிருஷ்ண கதையை சொல்லும் விஸ்தராத் அப்படின்னு பரிசுத்து கேட்குறான்ல. அப்படி ஆயிடுமா பாகவதம், அப்படி பண்ணிடுமா. அப்படி பாகவதத்தில் தலைக்கிற மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் லட்டு லட்டாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கதையும் பார்த்தா அப்படியே சுவாரஸ்யமாக, கதைக்குள்ளே ஒரு கதை, அந்த கதை இந்த கதை, அந்த கதைக்குள்ளே ஒரு கதை, அதனுடைய முன்ஜென்மம், அவன் என்னவா இருந்தான், இவன் என்ன இருந்தான், அந்த சித்திரகேது விருத்தராசுரன் சித்திரகேதுவாக இருந்தான், இப்போ சாபத்துவான், அதனால தான் சித்திரகேது. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு. இரணிகசிபு யாருன்னா அவன் ஜெயவிச்சரனாக இருந்தான், ஓ அவர்கள் அசுரர்கள் அப்படி வந்தாங்க. அப்புறம் 3ஆவது பிறகு பகவான் திருவள்ளி எப்படி அடைஞ்சான் அப்படின்னா அவன் ஜெயவிஜயன், அதனால தான் சிசுபாலன் கிருஷ்ணன் அடை இப்படி சொல்லும்போது ஒவ்வொரு கதையெல்லாம் சொல்லும்போது பிரகலாதனுடைய பக்தி சொல்லும்போது துரோணி ஆடையங்கப்பா, கிருஷ்ணனுடைய சாட்சாத்காரமே நம்மளுக்கு ஏற்பட்டுது. அப்படி கூடம் பரபிரம்ம மனுஷலிங்கம் கூட சஞ்சரிக்கிறானே. நரசிம்மாவதாரம் கூட கொஞ்ச நேரம் தான் காண்பிச்சான், வாழ்நாள் முழுவதும் உங்க கூடவே இருக்கானே. இந்த பரபிரம்மன் தாண்டா, இந்த கிருஷ்ணன் தாண்டா விஷ்ணு குலத்தில் யாதவ குலத்தில் மறைஞ்சி வாசம் பண்ணுது அப்படின்ட்டு யுதிஷ்டருக்கு நாரதர் சொல்கிறார் இல்லையா. அது அப்படி ஆயிடுமா. அது ஒரு போதை. அந்த பாகவத போதையில் இருக்கிறவனுக்கு உலகம் என்ன தெரியும். ஏன்னா என்ன நடந்தாலும் நாளைக்கு பற்றி கவலை, நாளைக்கு பற்றி கவலை. ஐயோ அடுத்த வேளை நம்ம எப்படி சாப்பிட போகிறோம், ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பரிசுத்துக்கு கவலைப்பட்டானா 7 நாளும் பட்டினி பசிமா தான் இருந்தான். அந்த தேக தர்மம் மறந்து போயிடும். உனக்கு தேவைன்னா பகவான் கொடுப்பான். அதெல்லாம் யோகக்ஷேமம் பகவான் அவன் பார்த்துப்பான். நீ தான் அனன்ய சிந்தையந்தோன்னு இருக்கிறிய. அப்போ நீ பர்ஃபெக்டாக உன் கடமை நீ செய்யும்போது பாகவத பாராயணம் பண்ணுற, பாகவத கதை கேட்கணும் போது அவன் கடமை அவன் செய்ய மாட்டான்னா. நீ ஒரு அடியாக எடுத்து வைத்தான், அவன் 10 அடி எடுத்து வைப்பான். அது முதல் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் நம்மளை பாதுகாப்பாங்க, அனாதையாக விட்டுருவான் அப்படின்னு நினைக்காது. நம்மே பக்த பிரணசியதி ஹரே ரபி ரக்ஷிதா. அவனை விட சிறந்த ரக்ஷகன் உனக்கு யார்? உங்கள் அப்பா அம்மா உன்னை காப்பாற்றிடுவாங்களா? இல்லை ஒரு மனைவிக்கு கணவன் காப்பாற்றிடுவானா சொல்லு? இல்லை கணவன் தான் மனைவி காப்பாற்றிடுவாளா? இல்லை பிள்ளைகள் காப்பாற்றிடுவாங்களா? பிள்ளைக்கு அப்பா அம்மா கிருஷ்ணன் கொடுக்குறான், காப்பாற்றுவாங்க. கிருஷ்ணன் கொடுக்குற பாதுகாப்பு மாதிரி கொடுக்க முடியாது யாராலையுமே. நான் பிரகலாதன் சொல்கிறார், வீட்டில் இருக்கிறவங்க தாய் தந்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது குழந்தை மறிச்சு போகுது அப்படின்னா கிருஷ்ணன் உபேட்சை பண்ணதுனால. படகோட்டி கடலில் போகிறவனுக்கு படகோட்டி பாதுகாப்பான்னா, படகோட்டியோட சேர்ந்து அந்த கடல் புயல் காற்றுல மூழ்கி போகிறானே, அப்புறம் படகோட்டி விட பாதுகாப்பு இல்லையா? அவனே அவனை காப்பாற்ற முடியாது. அப்புறம் அப்படின்னா இது மாதிரி சொல்கிற. வெளியில் போகிறவனுக்கு யார் பாதுகாப்புன்னா பகவான் தான் பாதுகாப்பு. அவன் பாதுகாக்கப்பட்டால் என்னன்னா நீ எங்கே வேணாலும் இருக்கணும். அவன் பொருள் அங்கேயே தான் இருக்கும், அது தொலையாது, யாரும் எடுக்க மாட்டாங்க. அவனுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது நீ எங்கே வேணால் வாழலாம். உனக்கு எங்கேயாவது சாப்பாடு கிடச்சிடும், நீ எப்படியாவது பொழைச்சிப்ப, உனக்கு எல்லாமே கிடைச்சிடும். சொல்லப்போனால் நல்லாவே வச்சுருப்பான் பகவான். இதுதான் கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு. நாளை பற்றி கவலை, அந்த பயமே வேணாம். நீ ரிலாக்ஸாக ஆனந்தமாக மையா அனுகூலேன, நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன்டா. எப்போ நான் என்ன எல்லாத்தையும் மத்கிருதே தெக்த கர்மானகா மத்கிருதே தெக்த ஸ்வஜன பாந்தவாக. என் நிமித்தமாக நீ உன்னுடைய வேலைகளை விட்ட, உன் கர்மாக்களை செயல்களை விட்ட, என் நிமித்தமாக உன்னுடைய ஸ்வஜன பாந்தவாக, உன் உறவினர்களை பற்றி, உன் உறவினர்களையும் விட்ட, உறவினர்களை காப்பாற்றதும் விட்ட. என்ன தபந்தி விவிதா ஸ்தாபம் நைதன் மத்கதை சேதசா. பல விதமான தாபங்கள் உன்னை பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உன்னை பாதிக்காது. ஏன்னா மத்கதை சேதசா, என்னை ஹிருதயத்தில் வச்சு வழிபடல, அதை நான் பாதிக்காதபடி உன்னை காப்பாற்றுவேன், உன்னை சார்ந்தவர்களே நான் காப்பாற்றுவேன். யோகக்ஷேமம் பகாமியகம். ஆனால் நீ முதல் அனன்யா சிந்தையந்தோ அப்படின்னு வரணும் இல்லையா பாகவதத்துக்கு. அப்போ ரிலாக்ஸாக பாகவதம். நீ ஒரு 1000 ரூபாய் போயிட போதே சம்பளம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படின்னா வச்சுக்க பரபரப்பாக படிப்பேன் பாகவதம். பாகவதத்தில் மனசு இல்லைன்னு. பாகவதத்துக்கு இல்லைன்னா மனோஜயச்செய்வ நிச்சலா மதிகி. பாகவதத்துக்கு அந்த தகுதி மனசை ஜெயிக்கணும். நிச்சலமான புத்தியோட பாகவதம் கேட்க, ரிலாக்ஸாக கேட்கணும். பாகவதம் பரபரப்பாக ஐயோ அந்த வேலை இருக்கு, எந்த வேலை இருக்கு, ஐயோ அங்கே போனால் தான் இங்கே போனால் தான் நம்ம வேலை ஆகணுமே அப்படின்னு வேற ஒன்று மனசில் வச்சு நீ ஏனா தனன் பாகவதம் கேட்டால் பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுவோம்? அப்படி ஏனா தனன் கேட்டால் கூட அது ஒரு பலன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது ஒரு பூர்ண திருப்தி அடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு மற்றது தெக்த கர்மம், தெக்தனை தூக்கி போட்டுன்னு எல்லாத்தையும் புரோஜித கைதவா. இந்த கபடங்கள்லாம் மனசில் இருக்கிற அந்த வேற ஒரு தேவைகள் எப்படின்னா, காக்கா ஆகாசத்தில் போகும்போது கீழே செத்து கிடக்கிற எலியை பார்க்குமா, அது ஆகாசத்தில் தான் பறகுது. அது நோக்கம் பாரு எங்கே இருக்குது.
அது மாதிரி நம்ம பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்ன போது அங்கே போனால் பணம் கிடைக்குமே, ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமே, அந்த நோக்கத்தில் இருந்தால் பாகவதம் கெட்ட. அதான் சொல்கிறேன், புரோஜித கைதவகா. அந்த கபடத்தை மனசுக்குள்ளே வேற ஒரு ஆசையை வச்சுன்னு பாகவதத்தில் வராது. அந்த கபடத்தை தூக்கி எறி. இது சதாம். இந்த தர்மம் சாதுக்களுக்குரிய தர்மம். கிருஷ்ணன் தான் அகிஞ்சன வித்தாய, பரம பிரயோஜனம் கிருஷ்ணன் தான். இந்த விஷயத்தில் ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிகி இவைகள்லாம் பட்டுதல் இல்லாதவங்களுக்கான சொத்தான் கிருஷ்ணன். அப்போ இவைகள் ஆசையை தூக்கி போட்டுட்டு அவன் அப்படி பண்ணானே இவன் இப்படி பண்ணானே இவங்கள பார்த்து குறை சொல்லிக்கணும் இல்லாமல் நிர்மத்சரணம், அந்த பொறாமை முதலிய துவேஷம் முதலிய தோஷங்களை தூக்கி போட்டுட்டு மத்சரம் இல்லாமல் நிர்மத்சரணம், அப்படி நிர்மத்சரணா பாகவதம் கேளு. அப்படி கேட்டேன்னா அப்பா, நீ வாழ்க்கையில் என்னென்னவோ தெரிஞ்சுக்கணும் ஓடனியே, அதெல்லாம் பொய். வாஸ்தவமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து. இந்த கிருஷ்ணனை தான் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை விட்டுட்டு நான் வேற என்னவோ தெரிஞ்சுக்க போனதெல்லாம் ஏமாந்து போனேன். அப்படின்னு அசிவம் அமங்கலமான வாழ்க்கையில் வாழ்ந்துருந்தேன், நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. இது வந்துச்சுன்னா சிவதம் பரமமங்கலம் ஏற்பட்டுடுமா, மனசில் மகோத்சவம் இருக்கணும். அப்புறம் தாபத்திரைய உன்மூலனம். கஷ்டம் உனக்கு ஏன் கஷ்டம் வரதை விட கஷ்டமே உனக்கு தெரியாது. அது வந்தால் வரட்டும், போனால் போட்டோம், நம்மளுக்கு என்ன. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிக்கிறதே அப்படிப்பட்ட வியாசர் கருணையினால, சுகாச்சாரியர் சம்சாரினம் கருணையாக புறணும், கருணையினால கொடுத்தாங்களாமே. அப்பாவும் புள்ளியும் சேர்ந்து போட்டி போட்டுன்னு கொடுத்தாங்களாம். வியாசர் எதுக்காக கொடுத்தாங்க? நிச்சயசாய லோகசிய, உலகத்துல எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடணுமா, அந்த பரந்த மண்ணு அவர் கொடுத்தாராம். இவருனா சம்சாரங்கள்லாம் கஷ்டப்படுறவங்களாம் கரையேறணுமா, அதுக்காக கொடுத்தாராம் சுகாச்சாரியர். அப்பாவும் புள்ளியும் போட்டி போட்டு நீ சொல்லு உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவ்வளோ பரந்த மனநோக்கம் கொண்டவர்கள் அப்பாவும் புள்ளியும், வியாசரும் சுகாச்சாரியர். நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா லாட்ரி, நம்மளுக்கு அப்படி லாசமாக அப்படி அனுபவிக்க வேண்டியது தானே பாகவதம். அவை எல்லாத்தையும் மறக்க செய்துடும். எந்த நாளை பற்றி கவலை, எதிர்காலத்தை பற்றி கவலை, அதெல்லாம் உனக்கு எதுக்கு அந்த வேலை, தேவையில்லாத கவலை. அதெல்லாம் கிருஷ்ணன் பார்த்துக்க போகிறான். உன் எதிர்காலம் கிருஷ்ணங்கள் இருக்குது. நீ மட்டும் சரி, இத்தனை நாள் நான் சாதிக்கிறேன் நீ என்ன சாதிச்ச சொல்ல பார்க்கலாம். என்னமோ சாதிக்கிறேன் ஓடினேன், என்னத்தை சாதிச்சேன்? ஆனால் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சாதிச்சுட்டு பெருசாக சாதிச்சு நம்ம மாற்றிப்போம். இதை பகவான்களை வந்திருந்தால் இதை விட 10 மடங்கு சாதிச்சிருப்பேன். இவ்வளோ காலம் வீணாக்கிட்டோம் நம்மளாம். என்னமோ சாதிக்கிறோம், நம்மளும் ஓடுறோம், என்னென்னமோ கஷ்டப்படுறோம். ஆனால் இன்றைக்கி வரையும் ஒன்றும் சாதிச்ச பாடு கிடையாது. கிருஷ்ணகளை வந்தால் தான் அப்பா அக்கடான்னு கையை வீசி காலை வீசி நிம்மதியாக படுக்கலாம். சுத்தம் அபைதி, பயமற்று தூங்குவாங்களாம். சுத்தம் அபைதி தேவகி ஸ்தோத்திரத்தில் வருது. அந்த மரணத்துக்கு துல்லியமான அந்த பாம்பு நம்மளை துரத்தின்னு வருதான், பயம்ன்ற பாம்பு துரத்தின்னு வருதான். அது எங்கேயுமே ஆசையும் கிடையாது, நிரோதக்கு அந்த ஆசையும் கிடைக்காமல் இருக்கும்போது கிருஷ்ணங்களை வந்துட்ட உடனே பாத சேவை செய்த கிருஷ்ணனுடைய பக்தியில் வந்துட்ட பிறகு அப்பா அபைதி, அந்த பீதி இல்லை, அந்த பீதி இல்லை, அந்த பயம் இல்லாமல் அப்பா சுற்றி நிம்மதியாக தூங்கலாம்பா. இப்போ தூங்கினா நிம்மதியாக தூங்கலாம், இந்த கனவுலாம் வரல, ஆனந்தமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி ஏந்துக்கிறேன். அந்த நிலை ஏற்பட்டுடும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த நிம்மதியை பாகவதம் மகான்கள் வாக்கில் போய் பாகவதம் கேட்டால் கிடைக்கும், பாகவத பாராயணம் பண்ணால் கிடைக்கும். அதான் கிருஷ்ண பக்தியில் தலைக்கிறது, ராம் பக்தியில் தலைக்கிறது. ராமாயணமும் அப்படி தான், எல்லாத்தையும் மறந்துடும். மறக்கிறது ரொம்ப கஷ்டம் சில விஷயங்கள்லாம். ஆனால் மறக்கிறது கூட ஒரு அனுகிரகமா, பகவானுடைய அனுகிரகம். பகவான் தான் சொல்கிறான் கீதையில், நான் தான் நினைவும் மறப்புமா இருக்கிறேன் ஹிருதயத்தில், நான் தான் நினைக்க வைக்கிறேன், உன்னை மறக்க வைக்கிறது நான் தான். நான் நினச்சா உன்னை எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டேன். யசோதையை மறக்க வச்சில்ல, வாயில் உலகத்தை காட்டி ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் மறக்க வச்சுடுவான். ஒரு சமயத்தில் எல்லாத்தையும் எதை ஞாபகப்படுத்தணுமோ அதை ஞாபகப்படுத்துவான், அந்த ஞானத்தையும் கொடுப்பான். அப்படி கொடுத்து நம்மளை அவன் ஆட்டி வைக்கிறான்ப்பா. நான் தான் சொல்கிறேனே, கவலைப்படாத விஷயத்துக்காக நம்ம கவலைப்படுறோம். ஆனால் உண்மையிலே
நம்ம ஜென்மா வீணாக போகுதுன்னு நினச்சி கவலைப்படணும். கிருஷ்ண கதை இல்லாமல் போயிடுது அப்படின்னு. நீர்க்குமிழி புத்புதாய் யுவதோயேஷு, நீர்க்குமிழி போல இந்த வாழ்க்கை. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பொழுதும் கிருஷ்ண கதையை தான் கேட்டுட்டு இருக்கணும். அவன் தான் நிம்மதியாக இருக்க முடியும். நிம்மதியாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு 1000 ரூபா போயிடும்போது 2000 போயிடும்போது அந்த பரபரப்பில் நீ பாகவதம் கேட்டாலும் பிரயோஜனமே இல்லை. நிச்சலாமதி, ரிலாக்ஸாக கேட்கணும். எது ஒன்றாலும் ஆகட்டும். அப்படியே கையை தூக்கிட்டா இல்லையா திரௌபதி, அவள் சாமர்த்தியத்தினால புலைய பிடிச்சி தன்னை மானத்தை காப்பாற்றி நினச்ச முடியல. துச்சாதன் அவன் மகா பராக்கிரமசாலியாச்சு. ஒரு பெண்ணானவள் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம பலத்தினால ஒன்றும் முடியாது இருந்தாலும் கையை தூக்கணும். அப்போ யார் காப்பாற்றலாம்? அப்போ கைவிட்டானா கிருஷ்ணன்? கோவிந்தா அப்படின்னு கதல் உடனே கிருஷ்ணன் வந்து அமோகமான சேலைகளை, ஹிருதய கமல வாசா அப்படின்னு சொன்ன ஹிருதயத்தில் கிருஷ்ணன் எழுந்து வந்து உடனே அவ்வளோ அமோகமான சேலையை கொடுத்துட்டான். காப்பாற்றிட்டான்ல. தன்னால் போராட முடிஞ்ச வரைக்கும் போராடி கடைசியில் கிருஷ்ண மானத்தை காப்பாற்றினான்ல, திரௌபதி மானத்தை. அப்படி எல்லாத்தையும் அப்படி பூர்ண சரணாகத 2 கையை தூக்கி கிருஷ்ண ராம கோவிந்தான்னு கத்தினால்தான் அவன் பாதுகாப்பில் தான் நீ சுகிச்சிருக்க முடியும். மற்ற வேறு எதனாலையும் உனக்கு பயம் போகாது. உனக்குள்ளே இருக்கிற அந்த பயம், கிளி, எதிர்காலத்தை குறித்து பயம், நாளைக்கு என்ன பண்ண அதெல்லாம், இந்த பயம்லாம் கிருஷ்ணகளை வந்துட்டால் அதுக்கெல்லாம் மூட்டை கட்டியாச்சு. மூட்டை கட்டி ஓரம் கட்டி தூக்கி போடாது. அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ ஆனந்த ஸ்வரூபி. கிருஷ்ணனை மாதிரியே சச்சிதானந்த ஸ்வரூபமாக உன் நிலையை நீ உணர்ந்துருவேன். அப்போ தான் தெரியும், ஓ இதான் வாஸ்தவம், அத்திர வஸ்து செய்வதம் வேத்தியம். தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதானா? இதை விட்டு நான் உலகத்தில் என்னென்னவோ தெரிஞ்சுக்க ஓடனே, நிம்மதி இல்லாமல் அலைஞ்சினேன். இப்போ தான் மங்களம்னா என்னன்னு தெரியுது, சிவதம். ஆஹா அப்படின்னு தோணும். மனசோ மகோத்சவம். மனமே மாதவன் ஆலயம். கிருஷ்ண கதை. அவங்கள பற்றி இவங்கள பற்றி அந்நிய தோஷ குணச்சிந்தனை வேணாம். மற்றவங்கள பற்றி தோஷமும் பேச வேணாம், நல்லதும் பேச வேணாம். பேசி என்ன வரப்போது சொல்ல போகலாம். சேவா கதாரச மகோ பிபதாதரேன்னு அருமையான ரசமயமான கிருஷ்ண கதை இருக்கும்போது நீ ஏன் வீண் கதைகளை பேசி காலத்தை வீணடிக்கிற? தேவையில்லாத டைம், அது டென்ஷனு. இன்னொரு விஷயத்தை பற்றி பேசினா டென்ஷன் தான் உண்டாகும். தேவையில்லாத டென்ஷனு, தேவையில்லாத பயம், அது மனசு களங்கமாயிடும், மனசு அசுத்தமாயிடும். கிருஷ்ண கதையை பேச மனசு ஃப்ரெஷ் ஆகிடும், நிம்மதி கிடச்சிடும், சாந்தி கிடச்சிடும். என்ன சாம்பியதி காமலோப ஹதா முகுஹு என்ன சாம்பியதி. காமதான லோபத்தினால பேராசனால் கெடுக்கப்பட்ட ஹிருதயம் உடையவனுக்கு இந்த திருஷ்டா ஹரிச்சரியா அனுவர்ணனம், அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் என்ற படகையில் கடக்கும்படி நீங்கள் காட்டி கொடுங்க அப்படின்ட்டு நாரதர் வியாசர் சொல்கிறார். இந்த என்ன சாம்பியதி, இதை தவிர வேறு எதுலையும் சாந்தி கிடைக்காது அப்படின்னு நாரதர் சொல்கிறார். மனசு சமாதானம் அடையாது அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். பரம பிரயோஜனம் இது. புருஷார்த்த லாபம், பரம புருஷார்த்த லாபம் இது. அப்படி விட்டுட்டோம்னா நம்ம சுமக்க முடியாத ஒரு சுமையை நம்ம தோல் மேலே வச்சா நீ சுமப்பியா? அப்போ நீ நிம்மதி இல்லாமல் ஏன் அழையிறன்னா, முன்ன சுமக்க முடியல, உன்னால் சுமக்க முடியலன்னு தெரியுதில்ல. அப்போ கிருஷ்ணனை ஒப்படைச்சிடா. அது எப்படி? ஏன்னா உன்னும் கர்ம வினை கழியலன்னு அர்த்தம், இன்னும் பாபம் போகலன்னு அர்த்தம். ஏஷாம் தூ அந்தகதம் பாபம் பஜந்தே மம் திருடபரதான்னு சொல்கிறார் இல்லையா. என்னை திருடமாக பஜிக்கணும்னா உன் பாபம் முடிவுக்கு வரணும். அந்தளவுக்கு பாவம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வர முடியாது. நான் சொல்கிறதுனால மட்டும் பாவத்துக்கு எல்லாம் வந்துடுவாங்களா? வரணும்னா அவங்க பாவம் கழியணும். அந்தளவுக்கு பாவம் இருக்குது. அந்த பாவ வினைகளை கழிக்கிறதுக்கு ஓடி ஆகணும், கஷ்டப்பட்டு ஆகணும், அவங்க துன்பப்பட்டு ஆகணும். அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நம்பினவங்க அப்பா ஆனந்தமாக இருப்பாங்க. நம்பிட்டா போதும், பாகவதமே கேட்டு நிறலாம். அப்போ ஏஷாம் அந்த கதம் பாவம்னா ஜனானம் புண்ணிய கர்மனாம், புண்ணியம் பண்ணிக்கிறணும் பாகவதம் கேட்கறதுக்கு. அதே சமயத்தில் பாவம் முடிவுக்கு வரணும். அப்போ தான் கிருஷ்ண கதைக்கு அப்போ தான் வருவானோ. அது வரைக்கும் நம்ம லபன்னு நம்ம இருந்தாலும் கத்தனாலும் வரமாட்டாங்க கிருஷ்ண கதைக்கு. பாக்கியம் இருந்தால் தான் வர முடியும். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். பாகவத்தில் விட்டுடுறா, உன்னை எங்களுக்கு விட்டுறா, நான் பார்த்துக்கிறேன், தப்பு இருந்தால் கூட நான் மன்னிச்சிடுவேன், உன்னை காப்பாற்றுறேன், வாடா என்னை சரணாலய தவாஸ்மிதிச்சு ஆச்சுது, என்னை சார்ந்தவன் ஆயிடுறா, உனக்கு எல்லா கஷ்டம் நான் போகிறேன்டா, வாடா உன் கஷ்டத்தில் எங்களுக்கு ஒப்பட்டுறா, உன்னால் சுமக்க முடியாதுடா,
சுமக்க முடியாமல் தானே நீ அல்லல் படுற. உன்னால் ஒரு நோய், சின்ன ஒரு நோய் தாங்க முடியுதா உன்னால்? ஒரே ஒரு ஜுரத்தை தாங்க முடியுதா? ஒரு சின்ன தலைவலி வந்து அப்படி துடிச்சு போகிற, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுற, 1000 கொட்டி கொடுக்குற. எதுக்கு? ஒரு சின்ன வெளியே உன்னால் தாங்க முடியாத போது எவ்வளோ மனசு கஷ்டங்கள் இருக்குது. அது தாங்க முடியாமல் தான் தவிக்கிறேன். அது எங்களை ஒப்படின்றேன், ஒப்படைக்க மாட்டேன். ஒப்படைச்சா போலியே. என்ன ஒப்படைச்ச நீ? பாகவதம் கேளு, அதுதான். அப்போ தான் நீ ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம். ரிலாக்ஸாக பாகவதம் கேளு, பகவத் கதைகளில் மனசு லைக் வை, பாகவத பாராயணத்தை கேளு. இப்போ தான் நீ ஒப்படைச்சதுக்கு அர்த்தம். ஒப்படைச்சுனா கிருஷ்ணா என் கவலையில் உங்களை ஒப்படைச்சு நீ தான் பார்த்துக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது இல்லை. அது ஒப்படைக்கிறது தான். ஆனால் அது போதாது. நீ கிருஷ்ண பக்தி பண்ணணும். நீ தனியாக நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒப்படி எனக்கு நான் ஒப்படைச்சிடுறேன், அதெல்லாம் எல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிற, நீ என்ன கவலைப்படுற, என்ன அத்தியாவசியத்துக்காக நீ ஓடியார எல்லாம் பகவானுக்கு தெரியும். நீ அதெல்லாம் சொல்லாது. நீ என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் புலம்புறதுலாம் வேஸ்ட்டு. நீ நேராக கிருஷ்ண கதைக்கு வந்துடு, உட்காந்து கதை கேளு. இப்போ நீ எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்ட. இனிமேல் உன்னுடைய கவலை அவனுடைய கவலை, உன்னுடைய சுகதுக்கம் அவனுடைய சுகதுக்கம். பார்த்துப்பான். நிம்மதியாக மனசில் உன்னை சிரிக்க வைப்பான். இத்தனை நாள் அழுதுந்தல்ல, அந்த அழையெல்லாம் அதான் சொல்கிறேன்னு. சோக சோஷனை, அந்த சோகத்தை வத்தடிச்சிடும். அந்த சோகம் கடல் மாதிரி தான். அந்த கடல் தண்ணி அப்படியே வத்தடிச்சிடுவானா. எதனால்? அப்படியேப்பட்ட சூரியனா கிருஷ்ணன் அந்த புன்சிரிப்பை தியானம் பண்ணான். கபில வாசுதேவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. சோஷன் அப்படின்றார். சோஷன்னா வத்தடிச்சு வேணாம் அவன் சோகத்தெல்லாம். அதுக்கு பாகவதம் கேளு. இத்தனை நாள் கவலைப்பட்டல, நீ பாகவத்துக்கு வந்து பாரு. பிரத்யக்ஷமே தரிசனம், கண்ணுக்கு தெரிஞ்சு உனக்கு பலன் கிடைக்கும் போது அப்போ புரிஞ்சுப்பேன். ஆஹா, இவ்வளோ நிம்மதி கொடுக்குதா பாகவதம்னு. அப்போ தான் தெரியும். நாங்களாம் அனுபவிக்கிறோமே. நாங்களாம் இப்போ இதுக்கு பிரமாணம் என்னென்னா, நான் அனுபவிச்சுனே இருக்கும்போது அதான் சொல்லுவார், அண்ணா சொல்லுவார், நான் இருக்கிறேனான்றது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ நான் இருக்கிறேனான்னு எனக்கு டவுட் எப்படி வரும்? எனக்கு அனுபவிச்சுன்னு இருக்கும்போது, அனுபவத்தில் இருக்கும்போது அது நான் அனுபவிக்கிறேன்னான்னு எனக்கு நான் எப்படி இதுக்கு பிரமாணம் காட்ட முடியும்? அனுபவிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் அனுபவிச்சா தான் நீங்கள் அது சொல்ல முடியும். நான் அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் அதை எடுத்து காட்ட முடியாது. அனுபவத்தை எப்படி எடுத்து காட்ட முடியும்? ஆனால் அனுபவத்தையும் சுவானுபவத்தோடு சொல்லிட்டார் சுகாச்சாரியார். அதை நான் படிக்கும்போது அந்த அனுபவம் ஏற்படும் போது நீங்களும் உணர்வீங்க, எல்லாரும் உணர்வு. இதெல்லாம் ஜம்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அந்த பாகவதம் ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்கு? முதல் அக்ஷரம் என்ன இது? ஜென்மாத்தியசிய ஜாவாச்சா. கடைசியில் பாகவத்தில் முடியும் போது என்ன இருக்குது? ஹரிம் பரம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபா பரணசம் பிரணாம துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். அந்த இம்மை வச்சுக்கோ, முதல் ஜா வச்சுக்கோ. ஜாவம் இம்மம் சேர்த்தா ஜம்முன்னு இருக்குதுல்ல பாகவதம். ஜென்மாத்தியசன்னு முதல் அக்ஷரமும் கடைசி அக்ஷரம் எம்மம் சேர்த்தா ஜம் அப்படின்னா நான் ஜம்முன்னு இருக்க பாகவதம். சுகமாக இருக்கு இல்லையா? அது மாதிரி இருக்குமா பாகவதம். சரி, ஓகே. ராம 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 ராம. வாங்க பாகவதம் அனுபவிக்கலாம். இப்போ மணி 7 போகுது. பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.